சீமானுக்கும் அந்த சில பேருக்கும் மறைமுகமாக எச்சரிக்கை விடுத்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கம். இப்போ பிரச்சனை என்னன்னா, RSSின் விஜில் அமைப்பு சார்பில் பாரதியார் பிறந்தநாள் விழா மற்றும் வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் சீமான் கலந்து கொண்டு பாரதியார் குறித்தும் பெரியார் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். பார்ப்பனர் என்ற கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை இடித்து தள்ளுவேன் என்று சொல்லி புது சர்ச்சையை கிளப்பி விட்டுட்டாரு. சீமானின் இந்த பேச்சை துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி உட்பட சில வலதுசாரியினர் பாராட்டியிருந்தாங்க. இந்த நிலையில சீமானுடைய பேச்சுக்கும் சிலர் பாரதியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசி வருவதற்கும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தினர் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொய்யை விட மிகவும் ஆபத்தானது பாதி உண்மை. பாரதி குறித்தான பாதி உண்மைகளை வைத்துக்கொண்டு பாரதி எனும் பெரும் உருவத்தை மதிப்பிடுவது பகுத்தறிவு செயல் அல்ல. வாழ்ந்த காலத்தில் சொந்த சாதியால் ஒதுக்கப்பட்டவர், ஆனால் இன்று அவர் பிறந்த சாதியை மட்டும் வைத்துக்கொண்டு அவர் மீது வன்மம் காட்டுவதும் பிறப்பின் அடிப்படையிலான பேதமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தத்துல பாரதியார் தமிழ் சமூகத்திற்கு மட்டுமல்ல, அறிவார்ந்த பல விவரங்களை அனைவருக்கும் சொல்லியிருக்காரு. ஆனால் அவரை ஒரு சமூக ரீதியாக, ஒரு மத ரீதியாக மட்டும் ஒதுக்குவது தவறு என்பதை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இன்னொரு பக்கம் சீமானை மறைமுகமாக இயக்குவது வலதுசாரி இயக்கங்கள் என்றும் அரசியல் வட்டாரத்தில் தற்போது பேசப்பட்டு வருகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.